ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ அண்டு இது உங்கள் அறவேக்காடு அறிவாளி கீர்த்தி. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக ப்ரோ அந்த குட் நியூஸ் என்ன ப்ரோ, குட் நியூஸ் என்ன ப்ரோ, குட் நியூஸ் என்ன ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், கீர்த்தி வந்து எக்ஸாம் எழுத போகிறான். ஸோ எக்ஸாம் எழுதிட்டியாடி? சரி, எக்ஸாம் முடிச்சுட்டா. ஸோ அவள் பாஸ் ஆகணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. பாஸ் ஆகாட்டியும் பரவாயில்ல, பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. என் பொண்டாட்டி பாஸ் ஆகி லாயர் ஆகணும், எல்எல்பி படிக்கிறா, லாயராக வாழ்க்கை அட்வொகேட் ஆகணும். தொட்டு கும்பிட்டுக்கடி. இந்த வீடியோ முடிஞ்சோன்னு அடிப்பா, அது ஒரு விஷயம். இருந்தாலும் வீடியோ முன்னாடி அப்படி எனக்கு கெத்தா காட்டுறாளா, அதனாலேயே இவளை வந்து நான் பொண்டாட்டியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு குட் நியூஸ், புரும புருஷன் ரோலிங் ஆகுது பாரு. என்ன அப்படின்னா குட் நியூஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறீங்க, இது நாங்கள் பண்ணது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு. எங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த முகரக்கட்டைகள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் லவ் மேரேஜா இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். எங்களோட மேரேஜ் லவ் கம் அரேஞ்ச் அப்படின்னு சொன்னாலும் என் பொண்டாட்டி பதறுவா, ஏன்னா இதுல லவ் கம் அரேஞ்ச் மேரேஜும் இல்லை. எங்களோட மேரேஜ் முழுக்க முழுக்க அரேஞ்ச் மேரேஜ். மேட்ரிமோனி ஸோ இருக்கும் இல்லையா, எல்லா ரிலீஜியனுக்கும் எல்லா கேஸ்டுக்கும் ஒரு ஒரு மேட்ரிமோனி இருக்கும். அந்த மாதிரி மேட்ரிமோனியில் வந்து ஆக்சுவலாக அந்த மேட்ரிமோனி சைட்டில் வந்து இவ வந்து ரொம்பவே வந்து அப்படி கலராக ஃபோட்டோ போட்டிருந்தா. அதை பார்த்துட்டாங்க, நான் விழுந்துட்டேன், அம்மா பார்த்துட்டாங்க, ஐயா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா. அந்த மாதிரி அந்த மேட்ரிமோனி சைட்ல முடி இப்படி வச்சு கேண்டிட் போட்டோ ஷூட்லாம் வச்சு நாம வந்து இயற்கையிலே அழகு. நான் வந்து சின்ன இல்லைங்க, அந்த போட்டோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த போட்டோ அப்படிதான் இருக்கு, பாலிஷ் பண்ண மாதிரி. ஆக்சுவலாக வந்து வியூவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அப்படியா இருக்கேன், இயற்கையிலே நான் அழகுடி. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம் கீர்த்தி கியூட் அப்படின்னு, ஆனால் உண்மையிலே கியூட் யாருன்னு அப்படிலாம் யாரும் பண்ணலையாங்க. அது வந்து என் கண்ணுக்கு மட்டும் தெரியும். மேட்ரு விட்டு போக கூடாது. எங்களோட மேரேஜ் முழுக்க முழுக்க லவ் மேரேஜ். மேட்ரிமோனியில பார்த்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட தூய லவ் மேரேஜ், தூய அரேஞ்ச் மேரேஜ். இன்னைக்கு என்னடா குட் நியூஸ் குட் நியூஸ் குட் நியூஸ் அதை சொல்லித்தோடான்னு நிறைய பேர் கேட்பீங்க, கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க. குட் நியூஸை சொல்லித்தோடா அப்படின்னு. இன்னைக்கு வந்து அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, என்ன பண்றீங்க? ஃபீல் பண்றேன்டி. ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து கீர்த்தி பர்மனண்டா இருக்கா? பெர்மனண்டா இருக்கா? அச்சி பிரெக்னன்ட்டா இருக்கா? எஸ், இதுதான். ஸோ ஃபைனலி கீர்த்தி இஸ் பிரெக்னன்ட். அண்ட் இவ்வளோ நாள் வந்து இட்ஸ் லைக் 4 months ஆயிடுச்சு பிரெக்னன்சி தெரிஞ்சு. ஸோ வந்து ரீசெண்டா நாங்க எடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் உங்களுக்கு தெரியும். ஸோ ரெட் கலர் தெரியும். ஸோ ரெட் கலர் தான் நாங்க வந்து டெஸ்ட் பண்ண இது ஓகேவா? 2 தடவை எடுத்தோம். ஸோ செகண்ட் டைம் எங்களுக்கு வந்து ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பரவாயில்ல, 2 தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க தப்பு இல்லைல்ல. ஆமா, ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இதுல வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டோம், அது ரெட் வந்துருச்சு. ஓகேவா? எங்க அக்கா சுபா, அம்முவோட அம்மா தான் எங்க அக்கா. ஸோ அவ தான். ஆமா, ஐயோ, எங்க அக்கா சுபா, அம்முவோட அம்மா. ஓகேவா? ஸோ அக்காவை மறந்துட்டேன்னு இல்ல, சுபா நேம் சொல்லல, யாருக்கும் தெரியாது. அக்கான்னு சொன்னாதான், சுபான்னு சொன்னா மொட்டையா சுபா. அக்கா என்னோட கூட பிறந்தாக்கா, அம்முவோட அம்மா. ஐயோ இல்ல சுபா, அப்படிலாம் இல்ல சுபா. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இதுல டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்குமோ. சரி வந்து ஓகே, டெக்னிக்கல் ஃபால்ட். இது உண்மையிலேயே இது வந்து இதுல சவுப்பு காட்டுது பாருங்க, அதுல சவுப்பு வந்து நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்லடி. என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுல வந்து ரெட் கலர் வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சேன், டெக்னிக்கல் ஃபால்ட் வரும்ல அந்த மாதிரி. ஸோ செகண்ட் டைம் எடுத்தப்ப பாத்தீங்கன்னா கீர்த்தி இஸ் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 60% வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் என்னன்னா, டாக்டர்கிட்ட போனோம். பார்கவன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு திருச்சியில் டோல்கேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஆக்சுவலாக நிறைய வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம்னு பிளான் பண்ணோம். பட் கடைசியில் கேன்சல் ஆகி பார்கவன் அப்படின்ற ஒரு இது வந்து பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் அப்பா சஜஸ்ட் பண்ணார். அங்கே பார்கவன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணோம்.
ஸோ அங்கே போய் செக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது. ஆமாம், ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. சின்னதாக ஏதோ ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி இட் மேபி ப்ரெக்னன்சி சைன் அப்படின்னு சொன்னாங்க. ஏய், அது ஒரு வந்து எக்ஸ்பிரஷனோட சொல்றேன். ஓகேவா? என்ன அப்படின்னா லைக் வந்து பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 1 வீக் வெயிட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஸ்கேன்ல பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு போய் பார்த்தப்ப எஸ், அதாவது கீர்த்தி வந்து பிரெக்னெண்டா இருக்கா, உண்மையிலேயே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு, ஐ மீன் உண்மையிலேயே ஒரு தாயா மாற போறா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கீர்த்தி இஸ் பிரெக்னென்ட் நவ் அண்ட் லைக் அவ வந்து 4 monthsன்னு நினைக்கிறேன், 4 or 3.5 சம்திங். ஓகேவா? ஸோ வந்து ஷீ இஸ் பிரெக்னென்ட் அண்ட் எங்களுக்கு வந்து கேர்ள் பேபி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. கேர்ள் பேபியா இருந்தா கியூட்டா இருக்கும், நிறைய ட்ரெஸ் போட்டு விளாடலாம், நிறைய பிங்க் கலர்ல வாங்கி கொடுக்கும். பையன்லாம் இருந்தானுங்கன்னு வச்சுக்கேன், குரங்கு போயில ஆழ்த்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, நைன்னு அடிப்பானுங்க, உதப்பானுங்க, விழுந்துருவானுங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மீ ஆல்சோ குரங்கு. ஆனா ஒரு பொன் குழந்தையா இருந்தா அழகா கியூட்டா விஷயம், நிறைய ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். பொன் குழந்தைய சொல்றேன், நீ வந்து குரில்ல. ஓகேவா? ஸோ பெண் குழந்தை நீங்களே சொல்லுங்க சப்ஸ்கிரைபர்ஸ், பெண் குழந்தை வந்து நிறைய ட்ரெஸ் போடலாம், கியூட்டா நிறைய விஷயம் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? ஆக்சுவலா வீட்டில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ ஆக்சுவலா வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க எப்பயுமே வந்து, நான் ரொம்ப இது வந்து 3 months ஆயிடுச்சு, 4 months ஆக போகுது, லைக் இதெல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா சொல்லிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஜூலி ஒரு நிமிஷம் அமைதியா இரு. நத்திங், நாய்க்குட்டி, அதுவும் கூடிய சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆயிரும். ஜூலி பாய் முடு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆயிரும், நம்ம அதையும் ரிவீல் பண்ணுவோம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஜூலி, ஸோ வந்து இதான் குட் நியூஸ். கீர்த்தி இஸ் பிரெக்னென்ட் அண்ட் we are very happy to announce that. and எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், ரொம்ப துருன்னு விளையாடணும். என்னடி ஒரு பெண் குழந்தை. गाइस நம்ம வந்து இப்ப சேலஞ்ச் விடுறேன், எனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும், அதுதான் பிறக்கும். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் பெட்டு கட்டுறேன். கீர்த்தி வந்து என்ன கேக்குறாலும் வாங்கி தரேன் டெலிவரிக்கு அப்புறம். ஓகேவா? நான் சொல்றேன், வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ். அண்ட் நீங்களும் இவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க இவ்வளவு நாளா, என்னடா அந்த குட் நியூஸ் கேட்டே இருந்தீங்க. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து என்ன குட் நியூஸ்னு எங்க இவ்வளவு அக்கறையா கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் கைஸ், அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 5 months 6 months செம்ம கியூட்டா, என்ன மாதிரி கியூட்டா ஒரு ஓகே ஏதோ ஒரு மந்த், நான் கால்குலேஷன் ரொம்ப புளி அப்படியே இவங்க. ஸோ வந்து என்ன மாதிரி ஒரு கியூட்டா, செம ஸ்மார்ட்டா கியூட்டா ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அதை கொஞ்சித்தே வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் நம்புறேன். பையன் கிடையாது, பொண்ணு கியூட்டான பொண்ணு பையன். சரி ஓகே, எனக்கு பொண்ணு. நீங்க பாருங்க, பொன் குழந்தை தான் பிறக்க போகுது, வேற லெவல்ல வீடியோ பண்றோம், ஃபன் பண்றோம். ஓகேவா? சூப்பரா வந்து பொண்ணு பையன். பாய் கைஸ், நம்ம கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பொண்ணு பையன்.